அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த கொடுமையை தடுத்து நிறுத்துங்கள் அரசே. அரசே, உங்களையே நம்பிக்கொண்டிருக்கும் நம் மக்களை காப்பாற்றுங்கள் அரசே. ஏதாவது செய்யுங்கள் அரசே. அரசே, எவ்வளவு நேரம் தான் இப்படி நின்று கொண்டிருப்பீர்கள்? சற்று அமருங்கள். அரசே, சற்று ஓய்வு எடுத்துக் கொள்ளுங்கள். அரசே, மக்களை காப்பாற்ற ஏதாவது செய்யுங்கள். என்ன சொன்னீர்கள்? என்ன சொன்னீர்கள்? ஓய்வா? ஓய்வா? என் மக்கள் அழிந்து கொண்டிருக்கும் போது எனக்கு ஓய்வா? எப்படி மாமா, எப்படி நான் என்னால் ஓய்வெடுக்க முடியும்? எப்படி? அரசே, நம் மகன் ஆதிமந்தி வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்டாலே அப்பொழுது கூட தாங்கள் எவ்வளவு கலக்கம் அடையவில்லை. ஆனால் இப்பொழுது மட்டும் ஏன் அரசே இவ்வளவு கலக்கம் உங்களுக்கு? ஐயோ ராணி, ராணி, ஆதிமந்தியின் இழப்பு நமக்கு மட்டும்தான். ஆனால் இப்போது ஏற்பட்டிருப்பதோ இந்த நாட்டுக்கே இழப்பு ராணி. அதை என்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடியும் ராணி? ஏதாவது செய்யுங்கள் அரசே. அரசே, இப்படி கவலைப்பட்டுக் கொண்டே இருந்தால் என்ன செய்வது? ராணி, ராணி, காவிரியும் கொள்ளிடமும் கலக்கும் இடத்தில் ஒரு அணையை அமைக்க வேண்டும். அணையை அமைக்க வேண்டும் என்றால் அடித்தளம் அமைக்க வேண்டும். ஓடும் நீரில் எப்படி அடித்தளம் அமைப்பேன் ராணி? அது தெரியாமல் தானே